This video sponsored by School of Business Organization Private Limited. ஷார்ட்டாக சொல்லணும்னா SPO. வீட்டில் இருந்தே வேலை பார்த்து சம்பாதிக்க ஆசையா? உடனே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு உங்களுடைய பெயரையும் படிப்பு தகுதியையும் சென்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு GSVVM இண்டியன்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரோட்டு கடை சால்னா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த சால்னா நீங்கள் சப்பாத்தி, பரோட்டா, சாதத்துக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்கள் இப்போ தான் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா GSVVM இண்டியன்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சால்னா செய்கிறதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணணும். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு துண்டு தேங்காய் எடுத்திருக்கேன். ஒரு அரை டீஸ்பூன் போல் கசகசா எடுத்துக்கோங்க. 2 கிராம்பு எடுத்துக்கோங்க. ஒரு 3 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், ஒரு 10 போல் முந்திரி பருப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ பாருங்க, நல்லா பேஸ்ட்டு அரைச்சாச்சு. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 10 போல் சின்ன வெங்காயம் 2ஆக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். லைட்டாக அதை வதக்கி விட்டுக்கோங்க. கூடவே ஒரு 2 தக்காளி அதையும் சேர்த்து இதில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சும்மா ரஃப்பாகவே கட் பண்ணிக்கோங்க, ஏன்னா இதை நம்ம அரைக்க தான் போகிறோம். இது கூட ஒரு கைப்பிடி போல் மல்லி இலையும் புதினா இலையும் சேர்த்துருக்கேன். 2 இலையும் சேர்த்துக்கோங்க. இது இந்த அளவுக்கு வதங்கியிருக்கு. அது அப்படியே ஆறட்டும். இப்போ இன்னொரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு அரை டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கோங்க. அது பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு சின்ன கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க. இது அப்படி நல்லா வதங்கட்டும். வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கலாம். புதினா தான் இதுக்கு மெயின், நல்ல சுவை கொடுக்கும். அதனால் புதினாவை மட்டும் ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இதே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் வத்தல் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசாலா நல்லா வதங்கட்டும். இப்போ இது கூட நம்ம வதக்கி அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு நம்ம வதக்கி அரைச்சோம்ல, அதை இதோட சேர்த்துக்கலாம். அதை கொஞ்சம் இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க திரும்பவும். இப்போ நம்ம அதை கழுவி அந்த தண்ணி இதில் சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் வதக்கி விட்டதுக்கப்புறம் அந்த தண்ணியை சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா இது கொதிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து இதே நல்லா கொதிக்க விடுவோம். இப்போ பாருங்க, நல்லா கொதிச்சு வந்துருச்சு. சால்னா ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கொத்தமல்லி இலை தூவிட்டு லைட்டாக அப்படியே ஒரு கிண்டி எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், சால்னா சுவையாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா GSVVM இண்டியன்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.